இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான புடலங்காய் பொரியல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கி விட்டதுக்கப்புறமா புடலங்காயை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புடலங்காயும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது காய் ரொம்ப குழஞ்சு வேகக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சப்பாத்திக்கே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.